கொஞ்ச நாளாக ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன் கிறிஸ்பி சிக்கன் செய்கிற முறையை பார்ப்போம். அதுக்கும் சிம்பிளான முறையில் தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் எடுத்துக்கிறேன். சிம்பிளான உங்களுக்கு வீட்டிலே கிடைக்கிறது தயாரிக்கிறது. வாங்க என்னன்னு சொல்கிறத பார்ப்போம். வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் 500 கிராம் சிக்கன். வந்து கார்ன்ஃப்ளவர் வச்சுக்கிறேன், மைதா மாவு, ஃப்ரெஷ் மில்க் எடுத்து வச்சுக்கிறேன், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கிறேன், அரைக்காய் பெரிய லெமன் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன், ஒரு முட்டையை வந்து ஜூஸியா இதாக்கி வச்சுக்கிறேன், சில்லி பவுடர், சால்ட், பெப்பர் எடுத்து வச்சுக்கிறேன். தான் தேவையான பொருட்கள். சிம்பிளான முறையில் செய்கிற முறையை தான் நான் காட்டி தர போறேன். வாங்க மிக்ஸ் பண்ற முறையை பார்ப்போம். இப்போ நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன், ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன், கோதுமை தான் ஆட் பண்ணுறது, சில்லி பவுடர், உப்பு, பெப்பர், காரம் குறையாத நான் போட்டிக்கிறேன், இஞ்சி, லெமன் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன், முட்டையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறது தான் இருக்குது. இப்போ இதில் உப்பு எப்படி இருக்கிறேன்னு சொல்கிறேன் செக் பண்ணிக்கொள்ளணும். உப்பு கம்மியாக தான் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் உப்பு இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பேலன்ஸ் உப்பு என்ன ஆட் பண்ணினேன். எப்படி ஈக்கிறேன்னு சொல்கிறத பார்ப்போம். நல்லாவே ஈக்குது பாருங்கள், எப்படி திக்னஸாக ஈக்கிறேன்னு சொல்லி. இப்போ இதை வந்து ஒரு ஹவர் போல் இது நல்லா இதுக்குள்ளே தாழ்றது மாதிரி பாத்திரம் ஈக்கணும். வந்து இப்போ தான் நல்லா டீப்பாக இருந்தால் தான் வந்து குவாலிட்டியாக இதாகி வரும். போட்டிக்கிற மசாலாவில் வந்து இதை வந்து ஒரு ஹவர் போல் போட்டு வைக்கணும், நல்லா தாழ்ற அளவில். தாழ்ற அளவில் ஈக்கணும். இது அப்படியே ரெப் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு எடுத்தால் தான் நல்லா உப்பு புளியெல்லாம் உறைஞ்சி வரும். வாங்க ஒரு ஹவருக்கு பூரா எப்படி ஈக்கிறேன்னு சொல்கிறத பார்ப்போம். ஃப்ரீசரில் வச்சுக்கிறேன். இப்போ 45 நிமிஷம் ஆகுது. பெரட்டுறது மிக்சிங்க்கு தேவையான பொருட்கள் தான் என்னன்னு சொல்லி பிஸ்கட் தூள் பெரட்டுற மாதிரி தான் இங்கே ரோல்ஸுக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்கிறத பார்ப்போம். 50 கிராம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். மைதா மாவு தான் இது 50 கிராம் ஆட் பண்ணுறேன். காரம் கம்மியாக தான் போடுறேன். பெப்பர் ஆட் பண்ணுறேன், 1/2 டேபிள் ஸ்பூன். சில்லி பவுடரும் 1/2 டேபிள் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். உப்பும் 1/2 டேபிள் அளவுக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்வோம். இப்போ 1 ஹவர் ஆகுது. வாங்க அடுப்பேந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி கொள்வோம். இப்போ கைக்கு தட்டுற அளவுக்கு நல்லா ஃப்ரீஸாக ஈக்குது. இப்போ இது வந்து இதில் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுறது தான் ஈக்குது. ஆயிலும் வந்து நார்மல் ஹீட்டில் தான் ஈக்குது. இதோடைய போடுறது தான் ஈக்குது. இப்போ இது நல்லா டிப் பண்ணி பெரட்டி கொள்றது தான் ஈக்குது. இது நல்லா வந்து அமர்த்தி டிப் பண்ணணும். மாவு வந்து நல்லா எல்லா இடமும் படுற அளவில். இது வந்து கூழ் ஓட்டுறது தான் வச்சுக்கிறேன். அதுலேயும் ஒரு டிப் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம். இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து நல்லா டிப் பண்ணி கொள்வோம். இந்த அளவில் மாதிரி ஈக்கணும். பாருங்கள் எப்படி ஈக்குதுன்னு சொல்லி. இப்போ வந்து இது வந்து நாங்கள் பொரிச்சு கொள்வோம். ஃப்ரை பண்ணி எடுக்கிறதே தான் ஈக்கிறது. வாங்க பார்ப்போம். கொண்டு வந்து ஒட்டாமிக்கிறது தான் போடணும். எல்லா பீஸையும் வந்து நான் போடுறதில்ல. 7 பீஸ் தான் ஈக்கிறது. 4 துண்டை ஸ்டார்ட்ல நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து திருப்பி பெரட்டி விடணும். பாருங்க, இது பக்கம் ஒரு பக்கம் இருந்தேன்னு சொன்னால் எப்படி ஈக்குதுன்னு சொல்கிறத ஃப்ரேமுக்கு எடுத்து வந்துக்கிறேன். நான் வந்து எப்படி ஈக்குதுன்னு சொல்கிறத பாருங்கள். மீடியம் ஃப்ரேமில் வச்சு 1/2 ஹவர் ஆகுது. நல்ல ப்ரொசீஜர் வந்துக்குது. பாருங்கள் எப்படி ஈக்குதுன்னு சொல்கிறத. கிறிஸ்பியான ஃப்ரை சிக்கன் செய்கிற முறை தான். ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் வச்சு செய்கிற முறை காட்டு தந்தேன். எப்படி ஈக்கிறேன்னு சொல்கிறத பார்ப்போம். மாஷால்லான்னு சொல்லி பார்க்குறதுக்கு பாருங்கள் எப்படி ஈக்கிறேன்னு சொல்லி. நீங்கள் கடையிலே எடுக்கிற மெத்தடில் தான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். சாம்பிள் பார்க்குறது தான் 2 பேர் ஈக்கிறேன். வாங்க 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 ஆயிஷா பானு, வாங்க எப்படி ஈக்கிறேன்னு சொல்கிறத பாருங்கள். எப்படி ஈக்கிறேன்னு சொல்லியா எடுங்க, அப்படி எடுங்க. இல்லை சோஸில் அவங்களுக்கு சோஸ் விருப்பம் தானே. வாங்க 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 வாங்க. ஹயாப்பா, வாலைக்கும் சலாம். இவன் ஈக்கிறேன் எங்களுக்கு உம்ரா போன நேரம் எடுத்து அந்த அல்பைட்டில் அதே மாதிரி ஈக்குதான்னு சொல்லி பாருங்க. எடுங்க, ஒரு தொட்டி பாருங்க எப்படி ஈக்குதுன்னு சொல்றது. அதே மாதிரி கிறிஸ்பியா ஈக்குதா? உண்மைக்கு சொல்றா பொய்க்கு சொல்றா? உண்மையால நல்லா ஈக்குதானே. நீங்க எங்களுக்கு அல்பைட்ல எடுத்த அந்த உம்ரால, நாங்க இப்போ உங்களுக்கு ஸ்ரீலங்கால அல்பைட் டெஸ்ட்ல தந்திக்கிறேன்னு சொல்லி அதே மாதிரி ஈக்குதா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அவுட்புட் எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு ரெசிபியில சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.